கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 14:1. ரோமன்ஸ் 14:1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். இப்ப 13வது அதிகாரம் முழுவதும் ஒரு விசுவாசி பொது வாழ்க்கையில எப்படி இருக்கணும், அரசாங்கத்தோட மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த பூமிக்கு அடுத்த அதிகாரத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப 14-15வது அதிகாரத்துல ஒரு சபை உடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், இது ஒரு பாவத்தை குறிச்சோ இல்ல வேறொரு காரியத்தில் இல்ல, அதாவது வரக்கூடிய ஒரு சில வித்தியாசங்கள், நம்ம ஒருவருக்கு ஒருவர்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக இங்க சொல்லும்போது, விசுவாசத்துல பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். அப்ப இங்க ஒரு ரொம்ப ஒரு சாஃப்டா, ரொம்ப ஒரு இரக்கமா, ஒரு இணக்கமா, அதாவது ஆவிக்குரிய முறையில உங்களை காட்டிலும் ஒரு குறைவுள்ளவங்க, இல்ல அவங்களுக்கு கர்த்தத்துவங்கள் தெரியாம இருக்கலாம், இல்ல அவங்க சில காரியங்கள்ல இன்னும் பூரணம் அடையாதவங்களா இருக்கலாம். ஏன்னா அவங்க இன்னும் அவங்களுடைய உள்ளான மனுஷன்ல அவங்க முழுமையா வளராதவங்களா இருக்கக்கூடியதா. ரோமாபுரி சபையில இங்க சொல்லும்போது அது யாரா இருக்கும், யூத இதுல இருந்து வந்தவங்களா இருக்கும். ஏன்னா அவங்க எதுல வந்தாங்க, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படிப்பட்ட ஓய்வு நாட்கள் அனுசரிக்கணும், எப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களை இது பண்ணணுங்கிற ஒரு காரியம் இருந்துச்சு. அதே சமயத்துல அவங்களுடைய விசுவாசம் உண்மையுள்ளதுதான் இருந்தது. அதனால அவங்கள என்ன பண்றாரு, அவங்கள குற்றம் பார்க்காம நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா 1 தெசலோனிக்கர் 5:14 சொல்லும் போது என்ன, பலவீனமானங்களை தாங்கி பிடியுங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது ஏசாயா 42:3 சொன்ன தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியதா, அவர் என்ன நிறைந்தவன் நாணலையும் முறிக்காதவர் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அவங்களை என்ன பண்ணுங்க, பலவீனம் உள்ளவங்களை சேர்த்து கொள்ளுங்கள், அவங்கள ஒரு மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்கள பொறுமையா போனா போகுது அப்படின்னு இல்ல, அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா. ஏன்னா யோவான் 13:34-35 சொல்லும்போது என்ன சொன்னார் ஆண்டவர், நீங்க எப்படி என்னுடைய சீஷர்கள் நிறுவீங்க, நீங்க ஒருவர் மேல ஒருவர் காட்டக்கூடிய அன்பின் மூலமா தான். கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஒருவருடைய ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்துகளுங்கள்னு. ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நினையாதிருங்கள். அதாவது இருதயத்துல வரக்கூடிய சில ஐயங்கள், அவங்கள நல்லபடியா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா அவங்களுக்கு சில காரியங்கள்ல அவங்களுக்குள்ள, அதாவது ஒரு அவசியம் இல்லாத காரியங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல என்ன பண்ணாதீங்க, நீங்க அவங்க கூட அவங்க அதை குற்றமா நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணணும்னு இல்ல, ஆனா நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா திமோத்திக்கு எழுதும்போது 1 தீமோத்தி 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, முடிவில்லாத தர்க்கங்கள்ல நீ போய் மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, நாங்க ஒரு சபைக்குள்ள நம்மளுடைய நோக்கம் யார் தர்க்கத்துல ஜெயிக்கிறாங்கிறதுல, நம்ம எப்படி தர்க்கம் இல்லாம ஒருவரை ஒருவர் நாம் ஜெயிக்கக்கூடிய மக்களாய், ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவுக்கு என்று வளர்க்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும் என்று. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா இந்த ரோமர் 14வது அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா, இங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது 2வது வசனத்துல அவங்க சாப்பாடை பத்தி பேச போறாரு, 5வது வசனத்துல நாட்களை பத்தி பேச போறாரு, அப்புறம் செய்யக்கூடிய காரியங்களை குறிச்சு, அப்புறம் என்ன, நீங்க நியாயம் தீர்க்காதீங்க, தடைக்கெல்லாம் மாறாதீங்க, உங்களுடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு என்னவா இருக்கக்கூடாது, தடையா போகக்கூடாது, எல்லாவற்றுக்கு மேலாக நீங்க சமாதானத்தை நாடுங்க. அப்ப என்னன்னா அங்க சொல்லும் போது இங்க உங்களுடைய இருதயத்துல நீங்க எப்படி கொள்ளக்கூட மக்களா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப சபை என்பது எப்படி இருக்கும், இது இந்த நம்ம ஆவிக்குரிய முறையில மனசாட்சியில இன்னும் முழுமையாய் பூரணம் அடையாத எல்லா விதமான மக்களும் சேர்ந்து இருப்பதுதான் சபை. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, சபையில நம்ம பூரணத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பூரணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அப்ப சபையில எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, உங்களை போல என்ன போல
பலவீனமும் குறைவும் உள்ள மக்கள் எல்லாமே இருப்பாங்க. ஆனா சபை என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, நம்ம எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து தேவனுக்கென்று பணியாற்ற வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறாரே ஒழிய, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறத எதிர்பார்க்கறது இல்ல. அப்ப என்ன, ஒரு பலமானவன் என்ன பண்ணணும், பலவீனமானவங்களை பாதுகாக்கக்கூடியதா, அவங்கள தற்காத்து கொள்ளக்கூடியதா, அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம நம்மளை காட்டிலும் வித்தியாசம் உள்ள மற்றவர்களை சபையில் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோமா? நல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. சபையில் எல்லா விதமான மக்களும் இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் ஆண்டவரே, எங்களைப் போல குறைவுள்ள மனிதர்களை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒன்றாய் உமக்கென்று ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தை சந்திப்போம். குட் நைட்.